நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மே 17 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து ரெகுலராக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2025ஆம் ஆண்டிற்கான நிதி ஆயோக் கூட்டம் எப்போது நடைபெற உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மே 24 பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நிதி ஆயோக் கூட்டம் வந்து நடைபெறுது. ஸோ நிதி ஆயோக்குடைய தலைவராக வந்து யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து இருப்பார். ஸோ நிதி ஆயோக்குடைய நிர்வாக தலைவராக பார்த்தீங்கன்னா அதனுடைய துணைத் தலைவர் வந்து இருப்பார். சரிங்களா? அடுத்து பாருங்கள். சமீபத்தில் திருச்சி மாவட்ட ஊட்டத்தூரில் உள்ள சிவன் கோவிலில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பரந்தாகச்சோழன் கால கல்வெட்டு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஒரு சிவன் கோவிலில் வந்து பரந்தாகச்சோழன் அவருடைய கால கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ஸோ இவங்க 2 பேரை பற்றி புகழ்ந்து வந்து அந்த கல்வெட்டில் வந்து ஒரு சில வெற்றி குறிப்புகளை வந்து குறித்து வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஜவுளி ஆலை கழிவு நீரை சுத்திகரித்து பூஜ்ஜிய திரவ வெளியேற்றத்திற்கான புதிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்த ஐஐடி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை ஐஐடி. அடுத்து பாருங்கள். காட்டி செல் சிகிச்சை எதனுடன் தொடர்புடையது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, புற்றுநோய். அடுத்து பாருங்கள். 2025ஆம் ஆண்டின் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்கும் என ஐநா கணித்துள்ளது? ஸோ எத்தனை சதவீதம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 6.3%. அடுத்து பாருங்கள். சமீபத்தில் ஓய்வை பெற்ற எம் திரிவேதி உச்ச நீதிமன்றத்தின் எத்தனையாவது பெண் நீதிபதி? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 11வது பெண் நீதிபதி. அடுத்து பாருங்கள். உலக உயர் இரத்த அழுத்த விழிப்புணர்வு தினம் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே 17. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.